Hello students, important 2 mark 3 mark problem series la lesson number 7 la exercise problem number 3 ஒரு முக்கியமான problem என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாப்போம். first given எடுத்து எழுதிக்கலாம். given வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா given என்ன கொடுத்திருக்காங்கன்னா a light of wavelength 600 nm அப்போ இத நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா lambda 1 ன்னு எடுத்துக்கலாம். சரியா? So, இது எனக்கு என்னது 600 நானோமீட்டர் கரெக்டா நானோமீட்டர்னா என்னது into 10 to the power of minus 9 கரெக்டா 9 என்னன்னு வரும் மீட்டர்னு வரும். That falls on a pair of a slit producing an interference pattern on the screen in which the bright fringes are separated by the 7.2 millimeter. ஓகேவா அப்ப இந்த fringe width என்னன்னு சொல்றாங்க பீட்டா என்னன்னு சொல்றாங்க அவங்க 7.2 மில்லிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா சோ மில்லிமீட்டர் நம்ம எப்படி எழுதுவோம் மீட்டருக்கு மாத்தும்போது into 10 to the power of minus 3 meter ஓகேவா what must be the wavelength of the light which produces a bright fringe separated by திரும்ப அப்ப இத பீட்டா 1 ன்னு எடுத்துப்போம் இத வந்து நம்ம பீட்டா 2 ன்னு எடுத்துக்கலாம் பீட்டா 2 உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 8.1 millimeter millimeterனா திரும்ப என்ன வரும் 10 to the power of minus 3 meter கரெக்ட்டா அப்ப என்ன கேக்குறாங்க what is the wavelength of the light னு கேக்குறாங்க அப்ப lambda 2 எனக்கு எவ்வளவு அப்படினு கொடுத்திருக்காங்க சரியா lambda 2 தான் நான் இப்ப கண்டுபிடிக்கணும் with the same apparatus அப்படினா இந்த capital D யும் small d நமக்கு என்னவா இருக்குன்னு அர்த்தம் சேமா இருக்குன்னு அர்த்தம் சரி அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போம் ரைட் என்ன ஆக்சுவல் ஃபார்முலா என்னது நமக்கு எஸ் fringe width உடைய ஈக்குவேஷன் என்னது நமக்கு பீட்டா இஸ் ஈக்குவல் டு கரெக்ட்டா lambda capital D divided by small d ன்னு போடுவோம் இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க சேம் apparatusனு சொல்லிட்டாங்க சோ நம்ம இது என்ன பண்ணலாம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் ஈக்குவேட் பண்ணா என்ன ஆகுது பாருங்க நமக்கு என்னன்னு கிடைக்கும் எஸ் கரெக்ட் அப்ப இத சால்வ் பண்ணும்போது நமக்கு பீட்டா 1 by beta 2 சரியா equal to என்னன்னு கிடைக்கும் நமக்கு lambda 1 by lambda 2 ன்னு கிடைக்கும் ஓகேவா அப்ப இதுக்கு நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்னா வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா எஸ் அப்ப பீட்டா 1 உடைய வேல்யூ எவ்வளவு நமக்கு 7.2 into 10 to the power of minus 3 கரெக்ட்டா பீட்டா 1 உடைய வேல்யூ வந்து 7.2 into 10 to the power of minus 3 beta 2 உடைய வேல்யூ எவ்வளவு 8.1 into 10 to the power of minus 3 கரெக்ட்டா எஸ் equal to இல்ல lambda 1 உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 600 நானோமீட்டர்ஸ் னு கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா 600 into 10 to the power of minus 9 divided by lambda 2 கரெக்ட்டா இதுதானே given அப்ப இது அடுத்து ஃபர்தரா சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் எப்படி மாறுது பாருங்க இந்த 10 பவர் minus 3 மேலேயும் கீழே என்ன ஆயிடும் கேன்சல் அவுட் ஆயிடும் அப்ப நமக்கு lambda 2 தான வேணும் அப்ப lambda 2 ஐ நான் மல்டிப்ளை இந்த சைடு எடுத்துட்டு போனேன்னா சரியா இந்த சைடு எடுத்துட்டு போனேன்னா மேலே எனக்கு என்ன இருக்கும் 600 கரெக்ட்டா into 10 to the power of minus 9 கரெக்ட்டா into இந்த கீழ இருக்கிற 8.1 என்ன ஆயிடும் எனக்கு இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன்ல வந்துரும் மேலே கரெக்ட்டா டிவைடட் பை என்ன வரும் எனக்கு 7.2 ன்னு வரும் கரெக்ட்டா என்னன்னு வரும் 7.2 அப்ப இத நான் மல்டிப்ளை பண்ணனா மேலே இருக்கிறத நான் மல்டிப்ளை பண்ணனா I will get answer என்னன்னு கிடைக்கும் எனக்கு 48 சரியா 60 அப்படினு கிடைக்கும் மேலே மல்டிப்ளை பண்ணா எனக்கு 4860 divided by 7.2 into என்னன்னு வரும் 10 to the power of minus 9 அப்போ இத நான் இன்னும் ஃபர்தரா சால்வ் பண்ணனா lambda ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க இத ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணும்போது lambda 2 உடைய வேல்யூ எனக்கு 675 சரியா into 10 to the power of minus 9 ன்னு கிடைக்கும் அத நான் என்னன்னு போட்டுக்கலாம் நானோமீட்டர்னு போட்டுக்கலாம் சோ ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இது சரியா ஹைலி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஈக்குவேஷன் ஆஃப் பேண்ட்விட்த் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும் அந்த ஃபார்முலால இருந்து இது என்ன பண்ணலாம் நம்ம ஈஸியா டிரைவ் பண்ணி எடுத்துட்டு வந்து சால்வ் பண்ணிடலாம்
ஸோ இது வந்து 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. சரியா? ஸோ இந்த ப்ராப்ளமை ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.